ஓம் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவாய நமக. கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னா, கோயிலே சிறப்பு தான். காசிக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. தென்னகத்து காசிக்கு நாம இங்க வந்து நம்ம சாமி கும்பிட்டாவே போதும், நம்மளுக்கு அருள் கிடைக்கும். ஆசியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பைரவர் சிலை இங்கே தான் இருக்கு. 39 அடிங்கும் போது பார்க்கறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமா, பார்க்கும்போதே நல்ல வியப்பா இருக்கு. ஸ்டாச்சு எல்லாம் பார்த்த உடனே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரம்மாண்டமா இருக்கு. ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. காலபைரவர் கும்பிடும் போது காலனை வென்று கல்லறை தீர்ந்து வைப்பார் காலபைரவர். இங்க வந்து 64 பைரவர் இருக்காங்க. தைப்பூர அஷ்டமி ரொம்ப கூட்டமா இருக்கு. விசேஷமான நாள், கோவிலுக்கு வந்திருந்தோம். கோயில பயங்கர கூட்டமா இருக்கு. பூஜை புனஸ்காரங்கள் அருமையாக நடைபெற்று வருகிறது. मंदिर में आई थी, दर्शन किया, अभिषेक किया, बहुत अच्छा लगा, बहुत अच्छा है, धन्यवाद। நம்ம விஜய் சாமுஜி காசி போலவே கோயில்கிட்ட இருக்காது. இந்த மாதிரி கோயிலை வந்து எங்களுக்கு அமைச்சு தந்தது குருஜி விஜய் சுவாமிகளுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். மக்களோட ஆதரவு எல்லாமே விஜயசாமி அவர்களுக்கு இருக்கு. பெண்களை மதித்து முத கருவறைக்குள்ள சாமியை பார்க்க விடுற ஒரே கோயில் காலபைரவர் கோயில் தான். உள்ள பெண்களை கருவறைக்குள்ளேயே விடுறாங்க. எந்த கோயிலையுமே கருவறைக்குள்ள விட மாட்டாங்க. காலபைரவர் கோவில்ல வந்து கருவறைக்குள்ள விடுறாங்க. கருவறைக்குள்ளேயும் பெண்கள் போய் பூஜை பண்ணலாம். கருவறையில வந்து லேடிஸ்லாம் அலோட் பண்றாங்க. அது ரொம்பவே ஸ்பெஷல். இங்க இந்த கோயில் சிறப்பு கேர்ள்ஸே வந்துட்டு கருவறைக்குள்ள போய் சாமி கும்பிட்ற அளவுக்கு இங்க இருக்கு. எந்த கோயிலுமே இந்த மாதிரி கருவறைக்குள்ள விடுறதில்ல. சுவாமி வந்து உள்ளேயே போய் தரிசனம் பண்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. பெண்களும் கருவறைக்கு சென்று சாமியை மனமுடிக்கு வேண்டுறாங்க. அது ஒரு ரொம்பவே ஸ்பெஷல். எல்லா கோயிலை விட இந்த கோயில்ல பெண்களை உள்ள விடுறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. பெண்கள் கருவறைக்குள்ள போய் சாமி கும்பிடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. கருவறைக்குள்ளரே போய் பெண்கள் எல்லாருமே வந்து சாமி கும்பிடுறது வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்பே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன், பாசிட்டிவ் எனர்ஜி தரும். பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சிச்சு. சரௌண்டிங்ஸ் என்விரான்மெண்ட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா நேச்சுரலா இருந்துச்சு. சாமி பார்த்தோன்னே சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. ஸோ அதனால நீங்களும் கண்டிப்பா வந்து பாருங்க. இந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்க வந்துட்டு சந்தோஷமா போவோம். கோயிலுக்குள்ள வரும்போதே நல்ல வைப்ரேஷன் இருக்கு. சாமியை நல்லா பார்த்தோம். வாழ்க்கையில நல்ல ஒரு சுமிச்சம் ஏற்படும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அமெரிக்கால இருந்து இங்க வந்திருக்கோம். இந்த கோயிலை பார்க்கறதுக்காகவே வந்தோம். வெளிநாட்டுல கூட இந்த கோயிலுடைய அற்புதங்கள் பயன்கள் தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பெற்றுட்டு போறாங்க. செம்ம கூட்டமா இருந்துச்சு. பட் இருந்தாலுமே அந்த கூட்டத்தை தாண்டி அந்த சாமியை பார்க்கும்போது ஒரு மன நிம்மதியோட இருந்துச்சு. பாசிட்டிவ் எனர்ஜி வருது. நீங்க ரெகுலரா வரவே உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி இறங்குறதுனால நீங்க நல்லா ஃபீல் பண்ண முடியும். மற்ற கோயிலோட இந்த கோயில் ரொம்ப நல்ல பலன் இருக்கு. நல்லா சாமி கும்பிட்டேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்ப வந்தாலும் நல்லா கூட்டமா நல்லா எப்பவும் நல்லா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா எல்லாரும் வாங்க. பைரவரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பா எல்லாரும் கிடைக்கும். ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம இந்த கோயில்ல வந்து பாலாபிஷேகம் பண்ணலாம். கருவறைக்குள்ள போய் நாங்களே பாலாபிஷேகம் பண்றது எங்களுக்கு நல்ல திருப்தியா இருக்குது. நேரடி உள்ள போய் பாலாபிஷேகம் பண்ணோம். இங்க தேய்பிரை அஷ்டமினாலே பாலாபிஷேகம் தான் சிறப்பு. பால
பாலாபிஷேகம் பண்றது ரொம்ப பெருமையா இருந்தது. பாலாபிஷேகம் பண்றதை பார்க்கவே நம்மளுக்கு கோடி புண்ணியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கணும். கருவறைக்கே உள்ள போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அது இந்த உலகத்திலே வந்து வேற எந்த கோயிலையும் அப்படி போய் பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. போன மாதம் வந்து நினச்சின்னு போனாங்க, அதே மாதிரி இது நடந்துருச்சுங்க. கோரிக்கை வச்சுட்டு போனோம், அது நல்லபடியாக நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்திருக்கு. நீங்களும் வாங்க, நீங்களும் வந்து வேண்டுதல் வச்சுக்கோங்க. மனமுருகி வேண்டிட்டு போறாங்க, நினைச்சதெல்லாம் நடக்குது. ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோங்க. இந்த கோயிலுக்கு வந்ததுலேருந்து நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு ஒவ்வொரு நன்மைகள் வந்து நடந்து கொண்டே தான் இருக்குது. குடல இறக்கம் பிரச்சனையா இருந்தது. அப்புறம் இங்க வந்து வேண்டிட்டு போனதுக்கு அப்புறம் நல்லபடியா ஆபரேஷன் பண்ணிட்டு உடம்பு நல்லா ஆயிருச்சு. சொல்ல முடியாத ஒரு அளவு கஷ்டம். முதல்ல நான் அஷ்டமி அன்னைக்கு தான் வந்தேன். காலபைரவருக்கு விளக்கு போட்டுட்டு போனேன். ஆனால் போய் எனக்கு 3 நாளே எனக்கு ஒரு பெரிய மாற்றம் தான் சொல்லணும். அவ்வளோ பெரிய மாற்றம் நடந்துச்சு. எங்களுக்கு நான் நினைச்சதெல்லாம் நிறைவேறி இருக்குது. வேண்டினதெல்லாம் நல்லா நடக்குது. கோயிலுக்கு வந்ததுனால எல்லா கோரிக்கையும் நல்லா நடக்குது. இப்போ நாங்கள் வர ஒரு வாரத்துக்கு வர எங்களுக்கு தொழில் இப்போ நல்லா இருக்கு. பைரவர் கும்பிட்டா நம்ம கஷ்டங்கள் தீரும், கடன் பிரச்சனைகள் தீரும். தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருந்துட்டே இருக்குது. எனக்கு ஸ்பெஷலாக நான் வேண்டினது எல்லாமே நிறைவேறி இருக்கு பைரவர்கிட்ட. பரிகார பூஜையா வந்து தேங்காயில வந்து நல்லெண்ணெய் போட்டும் சிவப்பு திரி வச்சு நம்ம பண்ணலாம். விளக்கெல்லாம் போட்டு வழிபட்டிருக்கோம். விளக்கு போடுவாங்க, விளக்கு போட்டு நம்ம வேண்டுறது எல்லாமே நிறைவேறுது. தேங்காய் தீபமும் போட்டோம், நினைச்சது நிறைவேறுது. தேங்காய் தீபம்னு ஒன்று போட சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் போட்டப்ப என் வீட்டுக்குள்ள எந்த ஒரு ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக போட்டோம். கடன் பிரச்சனைக்கும் சரி, குடும்ப சூழ்நிலை பிரச்சனைகளுக்கும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நடந்திருக்கு. ஏதோ கஷ்டம்னா வந்து அது வந்து நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம்ல சால்வ் ஆயிருது. 2-3 வேண்டுதல் வச்சு நான் பண்ணினேன். அது உண்மையாலுமே நல்லபடியாக நடந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. கடன்கள் எல்லாம் நல்லாவே நிவர்த்தி ஆகுங்க. தேங்காயில் விளக்கு போட்டிருக்கோம், அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது எதுக்குன்னா நம்மளோட கஷ்டங்கள்லாம் தீர்றதுக்காக. அன்னதானம் வந்து எல்லாருக்குமே வயிறார கொடுக்குறாங்க. கோயிலுக்கு வரவங்க எல்லாத்துக்குமே அன்னதானம் 7 நாள் கொடுக்குறாங்க. வரவங்களுக்கெல்லாம் அன்னதானம் போட்டிருக்காங்க. இந்த கோயிலுக்கு டெய்லி அன்னதானம் கொடுக்குறாங்க. கோயிலில் அன்னதானமும் எல்லாத்துக்கும் போட்டுட்டு இருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா தினசரி அன்னதானம் போடுறாங்க. இங்க வந்து அன்னதானம் ரெகுலரா நடந்துட்டே இருக்கும். 7 நாளும் அன்னதானம் போடுறாங்க, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. 7 நாட்களும் அன்னதானம் போடுவாங்க. நம்ம வந்து எல்லா தானத்துலேயும் சிறந்தது அன்னதானம். அன்னதானத்துக்கு வந்து காலையிலேருந்தே தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம். அப்புறம் வாரத்தில் 7 நாளும் அன்னதானம் தராங்க. இது வந்து எல்லா மக்களுக்குமே ரொம்ப உபயோகமாக இருக்குது. 7 நாள் அன்னதானம் போடுறாங்க. நன்கொடை கொடுக்குறவங்க நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறாங்க. ஆதரிக்க வேணுமையா ஈசனே, உன்னை அண்டினோமே வைரவநாதனே. ஆதரிக்க வேணுமையா ஈசனே, உன்னை அண்டினோமே வைரவநாதனே. ஆலயத்தில் உன்னை கண்டால் நிம்மதி, ஆலயத்தில் உன்னை கண்டால் நிம்மதி. ஆனந்த வாழ்வு தரும் திருவடி, என்றும் ஆனந்த வாழ்வு தரும் திருவடி. ஆதரிக்க வேணுமையா ஈசனே, உன்னை அண்டினோமே வைரவநாதனே. ஆதரிக்க வேணுமையா ஈசனே. திருஷ்டியுடன் தோஷம் பல நீங்கவே, குறையின்றி வளமோடு வாழவே.
என்றும் ஆனந்த வாழ்வு தரும் திருவடி ஆதரிக்க வேணும் ஐயா ஈசனே. நாதனே நாதனே வைரவநாதனே